விஜய் அவர்கள் ரூரல் சைட்ல போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்ற விஷயம் எப்படின்னா, அவங்க படம்லாம் பார்க்க தான் செய்றாங்க. சொல்லப் போனா இங்க பார்க்கறத விட ரூரல்ல விஜய் படத்த அதிகமா பார்க்குறாங்க. நீங்க ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? விஜய் கண்டிப்பா ரூரல் சைட்லயே ரெஜிஸ்டர் ஆயிட்டாருன்னு தான் சொல்றாங்க. நான் படம் பார்க்கறத வச்சு கணிப்புக்குள்ள வரல. ஆனா ஒரு 2 கோடி பேர் ஐ திங்க் 1.9 ஏதோ உறுப்பினர் சேர்த்தாங்க. ஆமாங்க சார். ஓகேவா? அது வெறும் அர்பன் சிட்டிய மட்டும் பண்ண முடியாதுல்ல. முடியாது. எல்லாருமே சேர்த்து தான் இருக்கும். இப்ப சென்னையில ஓட்டு 25 லட்சம் ஓட்டு, 24 லட்சம் ஓட்டு தான் பதிவு. எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ சென்னை மாதிரி பெரிய சிட்டிலேயே 24 லட்சம்னா, கோயம்புத்தூர் முக்கியமான மதுரை, டவுன் திருச்சி, திருச்சி, எங்கெங்கேயோ மதுரைன்னு எடுத்தீங்கன்னா அது 10, 15 அது இன்க்ளூடிங் ரூரல் தான். அதிகபட்சம் 1 கோடி ஓட்டு இருக்கும். சிட்டின்னு வச்சுக்கிறேன். மீதி இருக்க 1 கோடி ஓட்டு சரியா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் திருப்பி அது சொல்றேன். அது பதிவாகும் பட்சத்தில் அதுலேயே அவங்க ரசிகர் கேரளாலையும் இருக்காங்க, ஆந்திராலையும் இருக்காங்க, கர்நாடகாலையும் அவங்கள பதிவு பண்ணியிருந்தா சரியா? அப்போ நான் அதை சொன்னேன், சரி வேலிடான பாயிண்ட்டு. ஆனால் இப்படி வந்து பதிவு பண்ணுறவங்க 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? நான் ஹையே எடுத்துக்கிறேன். அவ்வளோலாம் இருக்கும். அதை நாம் அவருக்கு பேசும்போது நம்ம 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னே கூட எடுத்துக்கலாம். மீதி 1.5 கோடி பேர் இங்கே தான் இருக்காங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், 1.5 கோடி பேர் பதிவு பண்ணியிருக்கான். நான் இந்த சரௌண்டிங்கில் யாராவது பதிவு பண்ணாதவங்க எத்தனை பேர் டிவிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க? எவ்வளோ பேர்? நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை தான் சொல்கிறேன். அது அப்போ இம்பேக்ட் கிரியேட் ஆகுமா ஆகாது? நான் அந்த 2 கோடியை 1 கோடியாகவே ஆக்கிறேன். மேலும் ஒரு 1 கோடி பேர் இதை இம்பேக்ட் பண்ண மாட்டாங்களா? தாராளமாக பண்ணுவாங்க சார்.